நல்லா படிக்கிறவன் படிப்பு இல்லாதவன் போர்டு ஆடு, பாக்ஸிங்கு, ஃபுட்பாலு, பாடி பில்டிங் கற்றுக்கோ. இதெல்லாம் பண்ணீங்கன்னா அண்ணா மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் போஸ்டிங் ஆகலாம். பசங்களும் காலேஜ் போகுது. கேடி பையனுக்கு புள்ள மாதிரி போர்டா தெரியுமா? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பண்ணுமா? படிக்கிற பொண்ணா சொன்னா கேளுனா. பார்க்குறவங்க யாராவது எங்கள் அப்பாண்ட சொல்லிட்டா சீன் ஆகிடும். அப்புறம் என் படிப்புலாம் கெட்டு போயிடும். பத்மா பாஸ் ஆகிடுது. அதுதான் பார்ட்டியாக பாஸ் ஆகிடுது. டீச்சர் ட்ரைனிங் பாஸ் ஆகிடுது. அடுத்த ஒரு நல்ல ஸ்கூலாக பார்த்து சேர்க்கணும். ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்க்கதான் கொஞ்சம் ஆர்டர் பண்ணி ஓய்ச்சிக்கிறேன். படிச்சிருக்கியா? தமிழ் எழுத படிக்க தெரியுங்க. அவுட்டுக்கு போயிடுறேன். பிள்ளைங்க ஸ்கூலில் ஒரு டோர்னமெண்ட் நடத்தினா பிள்ளைங்க கவனம் எல்லாம் கேம்ல இருக்கும், மற்றதெல்லாம் மறந்துடுவாங்க. வீட்டுக்காரர்கிட்ட வாங்கிக்கோங்கண்ணா. அவனோட அதிகம் பச்சவனி, நீ போகிறது தான் கரெக்டு. அவன் பாட்டில் துருத்துரு கோர்ட்டில் போய் ரோடு போட கூட சிஸ்டம் வாங்கிட்டுக்கிறான். படிச்சுக்கிறான்ல அந்த அதுப்பு. பொருள் எடுக்கிறது, சண்டை செய்யறது எல்லாம் இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்கும். உன் கையில் கேம் இருக்குது, அதை டெவலப் பண்ணி உன்ன மாதிரி 10 பிள்ளைங்களை ரெடி பண்ணு. என்ன மாதிரி சண்டை செய்து 1000 பேர் வருவான். படிச்சவன் ஒருத்தன் தாண்டா வேற. உன்ன மாதிரி படிச்சனால தாண்டா சண்டே உலகத்துக்கு தெரியாம மாதிரி எடுத்துன்னு போக முடியும். அதான் டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்ஷிப் வருது, அதுக்குள்ள கேசி நான் இவனால ஸ்டேட் நேஷனல் ஆட முடியாத போயிடுமோன்னு பயப்படுறேன். பாம்பேக்கு நேஷனல் ட்ரைனிங் அடுத்த வாரம் போறதா இருந்ததுன்னா